Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கூலான ரெசிபிங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். கூல் ட்ரிங்க்ஸ்னா இது பாட்டில் கலர் இல்லங்க. நம்ம தயிர்ல செய்ய போற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். பொதுவா சம்மருக்கு வந்து மோர் ரொம்ப நல்லது. ஆனா குழந்தைங்க மோர் எதுவும் குடிக்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரோஸ் லஸ்ஸி செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இதுக்கு முக்கியமான பொருளே சப்ஜா சீட். இந்த சப்ஜா சீடுங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கிடைக்கல இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட கிடைக்கும். இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இதை எடுத்து நீங்கள் ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புசு புசுன்னு வந்துடும். இது வந்து நம்ம உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அப்புறம் ரோஸ் சிரப் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமானது தயிர். நல்ல கட்டியாக புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு ரொம்ப முக்கியம். அப்புறம் தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. இந்த ரோஸ் சிரப்பில் சர்க்கரை இருக்குது. இந்த சிரப்பு உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸு ரோஸ் கலர் போட்டு நம்ம சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 அல்லது 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சியில் நல்லா அடிச்சுக்க போகிறோம். நம்ம ஐஸ் கியூப் போட்டிருக்கிறதுனால நான் கூல் வாட்டர் எதுவும் சேர்க்கலை. முதல்ல ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துக்கோங்க. சப்ஜா சீட் சேர்த்து எல்லாமே வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். அப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரோஸ் லஸ்ஸியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஐஸ் கியூப் போட்டு கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் மேலே விட்டுக்கோங்க. அதாவது ரோஸ் சிரப்பை மேலே விட்டுக்க போகிறோம். விருப்பப்பட்டால் மேலே கொஞ்சம் சப்ஜா சீட் போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் இந்த சம்மருக்கு ரொம்ப கூலான ரெசிபி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.